நண்பா வெல்கம் பேக் டு யூனிக் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் 200 கோடிக்கு மேல வசூல் பண்ணி பயங்கரமா ரன் ஆயிட்டு இருக்கு தியேட்டர்ல. அண்ட் செகண்ட் டே மேக்னிஷோவோடவே தமிழ்நாட்டுல 2024ல அதிகமா வசூல் செய்யப்பட்ட தமிழ் படமா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனுக்கு அப்புறம் அபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் வரல. மோஸ்ட் ப்ராபபிலி இன்னைக்கு ஈவினிங் இந்த 4 டே வீக்கெண்ட் கலெக்ஷனோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் அபிஷியலா வரும். ஏன்னா லியோ டைம்லயே டெய்லி பாக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட் கொடுத்தப்போ தளபதி இல்ல வேணாம் டெய்லி பாக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட் கொடுக்காதீங்க, ஒரு 3-4 டேஸ்க்கு கழிச்சு மொத்தமா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அதே மாதிரி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னோட கெஸ்ஸிங் படி இந்த 4 டேஸ்க்கான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் இன்னைக்கு ஈவினிங் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் சாட்டர்டே சண்டேன்றதுனால நேத்தும் முந்தானேத்தும் சரியான புக்கிங். அதுவும் எந்த அளவுக்குன்னா ரிலீஸ் ஆன டேவை விட சாட்டர்டே சண்டே தமிழ்நாட்டில் புக்கிங் ஆனது அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஆப்வியஸா சாட்டர்டே சண்டே லீவுன்றதுனால ஃபேமிலியா எல்லாரும் படத்துக்கு போறாங்க. இன்னொரு பாசிட்டிவான விஷயம், இன்னைக்கு மண்டே அதுமா நிறைய இடத்துல புக்கிங் பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா ஒரு லாங் வீக்கெண்ட் முடிஞ்சு ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆகுறப்போ டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய ஆக்குபென்சி குறையும். பட் அது எந்த அளவுக்கு ட்ராப் ஆகுதுன்றத பொறுத்து தான் அந்த கண்டென்ட்டோட வேல்யூ இருக்கு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு இன்னைக்கு புக்கிங்கை பார்க்கும்போது டெஃபினட்டா வீக் டேஸ்லயுமே ஒரு நல்ல கலெக்ஷன் வரும் போல. ஓகே நண்பா, இந்த 4 டேஸோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.